ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டலுக்கு போனாலே ரொமாலியா ரொட்டி தான் ஆர்டர் பண்ணுவோம். அந்த ரொட்டி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. பால் வெது வெதுப்பாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கைவிடாமல் இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிருங்க. இதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மைதா மாவு போட்டு ஒரு உருண்டையை வச்சு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மெல்லிசாக தேய்க்கணும். இதே மாதிரி இருக்கணும். ஸ்டவ்வில் இந்த 2 சைட்லேயும் இதே மாதிரி சின்ன கிண்ணம் வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கடாயை மாற்றி அடுப்பு மேலே வச்சுருங்க. நல்லா சூடாகட்டும். மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து பாருங்கள். நல்லா சூடாயிடுச்சு. கடாய் மேலே ரொட்டியை போட்டுடலாம். 2 பக்கம் திருப்பி போடுங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்பவும் திருப்பி போடுங்க. இந்த சைடு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதான், சாஃப்டான ரொமாலியா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.